ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் லைஃப் ஸ்டைல். சளி பிடிச்சிருச்சா இல்லை இருமல் வந்துருச்சா, எடுத்தோடனே நம்ம டாக்டர் கிட்ட போகாமல் வீட்டிலேயே எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை 1, ஓமவல்லி இல்லை கற்பூரவல்லி இலை ஒரு 4, தூதுவளை ஒரு 4, அப்புறமா இஞ்சி ஒரு சின்ன துண்டு, மிளகு ஒரு 10, ஜீரகம் ஒரு 1 to 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறமா நாட்டு சர்க்கரை இல்லைனா பனஞ்சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த நிவேதா பாம்ஸ் சுகர் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணுனாலும் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நல்லா இந்த இலை இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை காம்பு எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம். இப்போ வெத்தலையில் பார்த்திங்கன்னா நமக்கு சளி, நெஞ்சு சளி இதெல்லாம் நல்லா இலக்கி கொடுக்குற சக்தி இருக்குது. அப்புறம் இந்த ஓமவல்லி இலை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சளி பிடிச்சிக்கிருச்சு அப்படின்னா அதுக்கு நல்லா ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடியது ஓமவல்லி இலை. இதை நம்ம அப்படியே மென்று கூட சாப்பிடலாம். இது பார்த்திங்கன்னா தூதுவளை பார்த்திங்கன்னா அந்த இலையிலே பின்னாடி கொஞ்சம் முள் இருக்கும். ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதுவுமே எடுத்துகிட்டு நான் சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை துவையல் கூட செஞ்சு சாப்பிடுவாங்க. இஞ்சியை கொஞ்சம் தட்டி வச்சுக்கலாம், இல்லைனா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு. இந்த தண்ணியில் நம்ம பிச்சு வச்சுருந்த இந்த மூலிகை பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமவல்லி இலை, இது வெத்தலை, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தூதுவளை, அப்புறமா இஞ்சி நல்லா நசுக்கினது இல்லைனா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மிளகும் ஜீரகமும் கொஞ்சம் நல்லா ஒரு பாதியாக தட்டி வச்சுக்கலாம். தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். அதுக்காக தட்டிட்டு இது எல்லாமே அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு 5 to 7 மினிட்ஸில் அது நல்லா பாயில் ஆகி வந்துடும். இப்போ பார்த்திங்கனாலே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனது தெரியுது. அது நல்லா பாயில் ஆகி வந்த உடனே அதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அது இப்போ நம்ம 2 கப் வச்சோன்னா அது 1 கப் இல்லைனா 3/4 கப் வர அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வற்றி வந்துடணும். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு ஒரு கஷாயம் கிடச்சிருச்சு. பெரியவங்கன்னா நம்ம அப்படியே கூட குடிச்சிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பனஞ்சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பனஞ்சர்க்கரை அவங்களுக்கு சுகருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அந்த காரம் தெரியாமல், ஏன்னா வெத்தலை எல்லாமே நம்ம போட்டு எல்லாமே கொஞ்சம் காரம் இருக்கும். அதை இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்ல சளி சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையாக செய்யக்கூடிய கஷாயம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பால்கனியில் ஒரு சின்ன தொட்டியில் நான் வளர்த்துட்டு வர செடி தாங்க. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண இந்த ஓமவல்லி இலை, அதே மாதிரி வெத்தலை, அப்புறமா தூதுவளை, இது எல்லாமே நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க. இது வெத்தலை பார்த்திங்கன்னா நம்ம சளி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம அவசரத்துக்கு வெளியில் போய் தேடாமல் நம்ம கடைக்கு போகணுமே அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி மூலிகை செடியெல்லாம் சின்ன சின்ன தொட்டியில் வச்சு நமக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு வளர்த்துக்கிட்டாலே போதுங்க. இது தூதுவளைலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொடியாக வளரும். அது முள்ளாக இருக்கிறதுனால பெருசாக படர விடாமல் அது வளர வளர கொஞ்சம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி செடியாகவே வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் நிறைய சிம்பிளான சூப்பரான ஹோம் ரெமெடிஸ் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.